இவன் தான் தமிழ்நாட்டிலேயே 1ஆம் நம்பர் புழுகர். இந்த அண்ணாமலை தான் 1ஆம் நம்பர் புழுகர். ஏதோ ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசும்போது தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் அதாவது 6,41,14,805 பேர் மறுபடியும் படிவத்தை கொடுத்துறான். ரைட்டா? இதை பிஎல்ஓக்கள் வாங்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீக்கப்பட்டிருக்க வேண்டிய 80 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசுறதுன்றது எப்படி சரி? நீங்க யார் சொல்றதுக்கு? அப்ப இது எஸ்ஐஆரை பத்தி ஒரு ஆழமான ஒரு கேள்வியை எழுப்புகிறதா இல்லையா? இப்ப போலி வாக்காளர்கள்லாம் ஃபார்ம் கொடுத்துறாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. அவரு 80 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்கன்னா எதை வச்சு சொல்றீங்க? அண்ணாமலை அவர்களே, போன சட்டமன்ற தேர்தலையும் தோத்தீங்க, மக்களவைத் தேர்தல் இப்போ மறுபடியும் நீங்கள் வரப்போறீங்க. நின்னீங்க அப்படின்னம்னா இந்த முறை மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அவமானகரமாக வெளியேறுவீங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு 4:30 மணி அளவில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழைய தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து 80 லட்சம் வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பாஜக இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியை, தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். 77 லட்சம் பேர் நீக்கப்படுவார்கள், அது உறுதி. ஆனால் நாங்கள் கோரினது வந்துட்டு 80 லட்சம் பேரை நீக்க வேணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இது என்ன விதமான பேச்சு என்று நான் கேட்கின்றேன். நீ எப்படி சொல்லுவ? 80 லட்சம் பேர் யாரு? எப்படி கணக்கு பண்ணீங்க? 6,41,805 பேர் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரின் இருப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். 6,41,14,805 பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற நடவடிக்கையில் படிவத்தை கொடுத்து சேர்ந்திருக்கிறார்கள். அதனை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உறுதி செய்திருக்கிறார். சரிதானா? அப்படி இருக்க 80 லட்சம் பேர் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னோம்னா என்ன அடிப்படையில் சொன்னீங்க? எப்படி அது நீக்கப்படணும்னா என்ன அடிப்படை? அவங்க இறந்துட்டாங்க, இல்லை போலி, எப்படி சொல்லுவீங்க? போலி வாக்காளர்களை, இறந்தவர்களை, இடம்பெயர்ந்தவர்களை நீக்குவதற்கான முயற்சி தானே, நடவடிக்கை தானே இந்த எஸ்ஐஆர், வாக்காளர் பட்டியல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது. அதனுடைய எய்மே அதானே. அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தான் சொன்ன 80 லட்சம் பேர் நீக்கணும்ட்டு நீ என்ன அடிப்படையில் சொல்கிற? அதை சொல்லுங்கள். இதுக்கு தேர்தல் ஆணையத்துடைய பதில் என்ன? அப்போது நீக்கக்கூடியவர்களையும் தங்களுடைய படிவங்களை கொடுத்து சேர்ந்துருக்கிறாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறார். இதுதான் முக்கியம். 6,42,00,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தேசமாக சொன்னது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் அதாவது 6,41,14,805 பேர் மறுபடியும் படிவத்தை கொடுத்துறான். ரைட்டா? இதை பிஎல்ஓக்கள் வாங்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீக்கப்பட்டிருக்க வேண்டிய 80 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசுறதுன்றது எப்படி சரி? நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? அப்போ இது எஸ்ஐஆரை பற்றி ஒரு ஆழமான ஒரு கேள்வியை எழுப்புகிறதா இல்லையா? தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பு. அரசமைப்பு சட்டப்படி 324 பிரிவின் படி, ஆர்டிகல் 324 படி ஒரு சுதந்திர அமைப்பு. தேர்தலை நியாயமாகவும் நேர்த்தியாக நடத்தி முடிக்க வேண்டிய கடமை உள்ள ஒரு அமைப்பு. அது இங்கே இந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தத்தை செய்கிறது. எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்தாங்க. 99.92% பேர் திருப்பி வந்துடுச்சு. ஏதோ ஒரு 800 பேரோ 860 பேரோ தான் வந்துட்டு கொடுக்கல அப்படின்னே சொல்கிறாங்க இவங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ போலி வாக்காளர்கள்லாம் ஃபார்ம் கொடுத்துறாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் 80 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எதை வச்சு சொல்கிறீங்க? இந்த கேள்வியை நாளைக்கு தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கேட்கலன்னா தமிழக அரசு
நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதும் அண்ணாமலையின் மீதும் வழக்கு தொடரும். இட்ஸ் இன்டைரக்ட் ப்ரெஷர் ஆன் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதே மாதிரி தான் அங்கே செஞ்சுருக்கிறாங்க பீகாரில். அவங்களெல்லாம் தூக்கணும், 80,000 பேர் ஒரு தொகுதியில் மட்டும் பேரை சொல்லி 80,000 பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிட்டிங் பிஜேபி எம்எல்ஏ அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்கிறார் தேர்தல் ஆணையத்து, இங்கே இருக்கிற 80,000 பேர் வந்துட்டு போலி வாக்காளர்கள். நீ யார் சொல்கிறதுக்கு? போலி வாக்காளர்கள்லாம் இல்லையான்றது சரிபார்க்கக்கூடிய பணிதானையா இது? சத்தவங்களை நீக்கிறது தானே இது? அப்படி இருக்க நீ யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு? என்ன தெரியும் உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற? ஏதாவது பாரதிய ஜனதா சார்பாக வீடு வீடாக போய் யார் யாரெல்லாம் போலி வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சர்வே பண்ணிங்களா? என்ன அடிப்படையில் நீ பேசுகிற? யார் சொன்னாலும் திமுக சொல்கிறது புழு, தமிழக அரசு சொல்கிறது பொய். எல்லாரும் இவன் தான் தமிழ்நாட்டிலேயே 1ஆம் நம்பர் புழுகர். இந்த அண்ணாமலை தான் 1ஆம் நம்பர் புழுகர். ஏதோ ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுறது. பேசும்போது கேட்குற கேள்வி தான். இதுக்கு முதல்ல பதிவு சொல்லு. 80 லட்சம் பேருன்னு எந்த அடிப்படையில் சொன்னேன்? இது தமிழக அரசு விடக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இதுக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும், அல்லது விளக்கத்தை அண்ணாமலையிடம் பெற வேண்டும். இல்லைன்னா அவர் சொன்னது அவதூறு என்று அவர் மீது வழக்கு தொடர வேண்டும். இல்லை என்றால் தமிழக அரசு தொடரணும். ஆரம்பத்தில் சொல்கிறாங்க 77 லட்சம் பேர் கிடையாது, நீக்கப்படுவாங்க. எங்கே நீக்கப்பட்டாங்க? வந்துட்டாங்க எல்லாரும். அப்புறம் வந்தவங்களை வந்துட்டு சேர்க்கறதுல வந்துட்டு எப்படி நீக்க வைங்க? இதோ தான் இருக்க ஃபார்முடைய ஒரு இன்னொரு படிவம் காப்பி நம்மக்கிட்ட இருக்க. இதெல்லாம் சேர்த்தது பிஎல்ஓ தானே. அவங்க ஆளை பார்த்து தானே சேர்த்துருக்குறாங்க. அதுதானே பிஎல்ஓ நீங்கள் இருக்கிறீங்க. அதை உறுதி செய்ய தானே கட்சிகளுடைய பிஎல்ஏ 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு முதல் ஆள் பிஎல்ஏ, அடுத்தபடியாக கூட இருக்கிற மற்றவங்களாம் வந்துட்டு பிஎல்ஏ 2 அப்படிலாம் சொல்லி கண்காணித்து பார்த்து படிவம் கொடுத்து சேர்க்கும்போது எப்படி போலி வாக்காளர்கள் வந்தாங்க என்று இதுக்கப்புறமும் பேசுகிறது இந்த அண்ணாமலை. தமிழ்நாடு இவங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அடிபணியாமல் எல்லாரும் தீவிரமாக இருந்தோம். இந்த வாக்காளர் பட்டியல் சேர்ப்பில் தங்களை சேர்த்துக் கொள்வதில் எல்லாருமே தீவிரமாக இருந்தோம். எல்லா விவரமும் கொடுத்தோம். கடைசியில் இவங்க தான் சொன்னாங்க, யார்? அர்ச்சனா பட்நாயக் தான் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற 2 பெட்டிகளை இப்போ நிரப்பலனாலும் பரவாயில்ல, மேலே இருக்கிற பெட்டிகளை மட்டும் நிரப்பி படிவத்தை கொடுங்க, முதல்ல சேர்த்துடலாம், அதுக்கப்புறம் குறைபாடு எதாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. முதல்ல அப்படி படிவம் கொடுக்காதவங்களெல்லாம் தூக்கிடுவோம் அப்படி தான் அந்த அம்மா கூட ரொம்ப ஆணவத்தோடு பேசுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறங்கி வந்துட்டு இந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய கடப்பாடு தான் தேர்தல் ஆணையத்தை இருக்கிறத விட நீக்கக்கூடியதில்லை. இப்படி சொல்லவே கூடாது. எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கணும். உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லிச்சு? we can accept mass inclusion not mass exclusion என்று சொன்னது உச்சநீதிமன்றம். இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிறாரு அவரும் இன்னொரு நீதிபதியும் சேர்ந்த 2 நபர் பெஞ்சு அதான் சொல்லிச்சு. 2 நீதிபதி பெஞ்சு அதான் சொல்லிச்சு. அப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு கட்சிக்காரன் இந்த மாதிரி பேசுகிறத வந்துட்டு எப்படி அனுமதிக்கிறது? இது மொத்த எக்ஸசைஸும் கேலி கூத்தாக்குறத. தனிச்சு நின்று ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி அது. இங்கே மொத்த மெட்ராஸ்லேயும் ஒரே இடத்துல ஒரே ஒரு கவுன்சிலர் மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியில் ஏதோ கொஞ்சம் ஜெயிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்ற இடத்துலலாம் டெபாசிட் இல்லை, ஒரு புடலங்காயும் கிடையாது இந்த கட்சிக்கு. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் வந்துட்டு பேசுகிறாரு, எப்படி 80 லட்சம் பேரை நாங்கள் நீக்க சொன்னோம். என்ன அடிப்படையில் சொன்னீங்க? யார் நீங்கள் சொல்கிறதுக்கு? எனவே தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும், தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும். இது பெரும் பிரச்சனை. இது நான் பாரதிய ஜனதாவுடைய ஆனால் ஒரு விஷயத்தை நிரூபிக்குது. ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக அவர் பேசுகிறாரு. பாரதிய ஜனதாவினுடைய துணை அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. கவனிக்கணும் நீங்கள் இதை. ஒரு வாக்காளனும் இதை கவனிக்கணும். இந்த ஆள் ஏன் அப்படி பேசுகிறான், இந்த ஆளுக்கான அதிகாரம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். இது வந்துட்டு ஒரு கபலீகர அரசியல். கட்சியை ஆட்சியை முடிச்சாதான் கபலீகரம் இல்லை. இங்கே பாருங்கள், அதிகாரம் என்ன தோரன்னு பாருங்கள். நீ யார்? உனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு அதிகாரம்? ஏது? யார் கொடுத்தது? எப்படி நீ செஞ்ச? எதையாவது ஒன்று பேசுகிறோன்னா அதிகாரம் தான் வேணாவா? அது இவரே தான் சொல்கிறாரு, இந்த அண்ணாமலை தான். நீதிமன்றத்தை எல்லாம் அவமதிக்கிறது தமிழக அரசு. உனக்கு என்ன புடலங்க தெரியும் அந்த தூணை பற்றி? அந்த த கிரேட் ஆர்க் அப்படின்ற அந்த புத்தகத்தை 1998 வெளியிடும் போது அதை நேரில் பெற்றுக்கொண்ட பத்திரிகையாளன் நான். அதுக்கப்புறம் அரைமெண்டல் அப்படின்றவர் அந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து போட்டார். 29வது வால்யூம் த கிரேட் ஆர்க் அப்படின்ற அந்த சர்வே, த கிரேட் எக்கனாமெட்ரிக் சர்வே
அப்படின்னு 19ஆம் நூற்றாண்டில் எடுத்தது. அதை பற்றி அவர் அந்த டீட்டெயிலாம் கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம சொன்னோம். இதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்துலையும் சொல்லியாச்சு. எவிடன்ஸ் என்ன, அங்கே இருக்கிற தூண் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பேசியாச்சு. நீதிமன்ற தீர்ப்பை ஆமதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். உண்மை முக்கியமாக, நீதிமன்றம் தீர்ப்பு முக்கியமாக, ஏதாவது கொஞ்சமாவது இவர் வந்துட்டு ஐபிஎஸ் படித்தவர். இவர் உண்மைன்னே எதுவுமே தெரியாதா? காவி கட்சியில் சேர்த்துட்ட உடனே அப்படியே மூளைகளெல்லாம் உருகி கிருகி காது வழியாக வழிஞ்சு போயிடுவோம். நீங்களும் தொடச்சி எறிஞ்சிட்டு பேசுவீங்களா? லைக் அன் எம்டி ஹெடட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இது. ஆனால் மண்டையில் ஒன்றும் இல்லைடா அப்படின்வாங்களே, அந்த மாதிரியான பேர் வழி இவர் பேசுகிறதெல்லாம். ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்க்கிறது. ஏனென்றால் முதல்ல அது இந்து பிரச்சனை கிடையாது, ஒரு தமிழனுடைய பண்டிகை. ரெண்டாவது விஷயம், அந்த தூண் என்ன தூண், அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? அது தியோடரைட் வைக்கிறதுக்கு. எதுக்கு? சர்வே பண்ணுறதுக்கு, நில அளவைக்கானது. அதுக்கான அத்தாட்சி என்ன? அந்த தூணில் இருக்கக்கூடிய ஒரு வட்டமும் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியும் அது சர்வே ஆஃப் இந்தியா செஞ்சுருக்குது அப்படின்றதுக்கு அத்தாட்சி. 2 தூண் இருக்குது அதனால். 2த்தை பற்றி குறிப்பாக அதில் இருக்குது. எவ்வளோ உயரம் அப்படின்றது இருக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை யாராவது மறுத்தீங்களா? இந்த வடக்கு போட்டவன் மறுத்தானா? ஹெச் ராஜா மறுத்தாரா? உங்கள் கட்சியின் சார்பாக உங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மறுத்தாரா? யாராவது மறுத்தீங்களா? நாங்கள்லாம் கொடுத்த ஆதாரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 8 நாட்களாக இந்த ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டு போராடிட்டு இருக்கிறோம். சும்மா அப்படியே புழுக வேண்டியது இஷ்டத்துக்கும். அண்ணாமலை அவர்களே, போன சட்டமன்ற தேர்தலையும் தோத்தீங்க, மக்களவைத் தேர்தல் தெரியும், இப்போ மறுபடியும் நீங்கள் வரப்போகிறீங்க. நின்னீங்க அப்படின்னோம்னா இந்த முறை மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அவமானகரமாக வெளியேறுவீங்க. இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு மிக அவமானகரமாக வெளியேறுவீங்க. அரசியல் பண்ண வரப்போது ஒரு நேர்த்தி வேணாம், கொஞ்சமாவது உண்மைக்கு மதிப்பளிக்க வேணாம், மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேணாம். எதையும் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் யார் நிர்ணயிக்கிறது தமிழருடைய வாழ்க்கையை பற்றி? நீ உன்னை இந்துன்னு சொல்லிட்டு போ, சந்துன்னு சொல்லிட்டு போ, சூத்திரன்னு சொல்லிட்டு போ, எதை வேணாலும் நீ பண்ணு, யார் காலில் வேணாலும் போய் விடு. ஆனால் தமிழனை யார் என்னன்றதை நீ கற்றுக் கொடுக்காது. அதான் முக்கியம். எனவே இந்த விடயத்தில் தமிழ்நாடு அரசு மிக எச்சரிக்கையாக இருந்து பேச வேண்டும். இப்போ இது ஒரு வெளியில் வந்து ஒரு பேசுகிறாரு, அங்கே நடக்கும்போது இதை நீதிமன்ற அவமதி பக்கம் கருதக்கூடாது. அது நீதிபதிக்கு ஆதரவு பேசுனான்னா அது ஒன்று நீதிபதி மதிக்கிறதா அர்த்தமா? அடிப்படையின்றி பேசுகிறான் இந்த ஆள் இதுக்கு. எனவே தமிழக மக்களாகிய நாம் எல்லா விதத்திலும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேணும். இல்லாட்டி மோகன் பகவத் போன்ற ஆட்கள் இவங்களாம் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் வேலை, மூளைச்சலவை பண்ணுறது தான் வேலை. நீ ஹிந்து, உன்னுடைய உரிமை போடலங்க. இந்து மதத்தை மறுப்பாடனால தான் நாங்கள் வந்துட்டு இடஒதுக்கீடு உரிமையை பெற்றோம். 2 பேர், ஒன்று அங்கே அண்ணல் அம்பேத்கர், இங்கே ஐயா தந்தை பெரியார். இவங்களால தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த இடஒதுக்கீடு உரிமை. உங்களால் எதுவுமே கிடையாது. நீங்கள் போங்க, சங்கர மடத்துக்கு போங்க, சங்கராச்சாரியர் காலக்கழிவுங்க குடிங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு யார் வந்தாங்க? அவங்க தான் எங்களுடைய தலைவர்கள், அதுதான் எங்களுடைய தத்துவம், அதுதான் எங்களுடைய அரசியல். மீண்டும் சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.